அனைவருக்கும் வணக்கம். 2 lakh பட்ஜெட்டுக்குள்ள ஒரு 200cc பைக்னால சிட்டி ரைட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஹைவே டூரிங்கா இருந்தாலும் சரி, அவ்வளோ ஏன் ஆஃப் ரோட் ஃபன் ரைடா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தி பெஸ்ட் பைக் எதுன்னு பார்த்தா இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 4V தான். அதுவும் இது நார்மல் மாடல் இல்ல, ப்ரோ மாடல். நார்மல் மாடலோட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல இந்த பைக்கோட ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ப்ரோ, உங்க நேம் அண்ட் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. ப்ரோ என் பேர் ரஹீம் ப்ரோ, நான் காலேஜ் படிக்கிறேன் ப்ரோ, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓ, பயோமெடிக்கலா? சூப்பர். பொதுவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் டைப் தான் எடுப்பீங்க. ஆனா நீங்க வந்து அட்வென்ச்சர் டூரிங் மாதிரி ஒரு பைக் எடுத்திருக்கீங்க. அது என்ன ரீசன்? நான் ஒரு டிராவல் பண்ணலான்ட்டு ஒரு இதுல இருக்கேன் ப்ரோ, அதனால தான் ப்ரோ. இது வந்து எப்ப எடுத்தீங்க, என்ன பிரைஸ்க்கு எடுத்தீங்க? 190 எடுத்தேன் ப்ரோ. 190K. ஓகே. 6 months ஆயிடுச்சு. 6 months ஆயிடுச்சு. இஎம்ஐ தான் கட்டீங்களா இல்ல ஃபுல் பேமெண்ட்? இஎம்ஐல தான் ப்ரோ. இஎம்ஐ எவ்வளவு ப்ரோ? இஎம்ஐ 40,000 கட்டினேன். அது எப்படி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சா? இஎம்ஐங்கும் போது உங்களுக்கு டக்குன்னு ஏன்னா நிறைய இடத்துல கிடைக்காது. கிடைச்சிருச்சு ப்ரோ. கிடைச்சிருச்சு 1 hour 2 hours கிடைச்சிருச்சு ப்ரோ. ப்ரோ, ஃபர்ஸ்ட் நேர்ல போய் பாத்தீங்களா ஷோரூம்ல? போய் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பைக்கை பார்த்தோன்னா எப்படி தோணுச்சு? அப்படியே பரவசமா இருந்துச்சா, வந்துச்சா? ஆமா ப்ரோ, இதோட அந்த சின்ன பைக் இருந்துச்சு, அதோட இது ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன், அதனால இது வாங்கிட்டேன். ஹைட்டா இருக்கிறதுனால இது ஹைட்டா இருக்கிறதுக்கு இன்னும் நல்லா ப்ரோ. அப்புறம் இந்த பைக்கோட லுக்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி நீங்க நினைச்ச மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. வேற வண்டியில எல்லாம் ஓட்டும் போது ஒரு கம்ஃபர்டபிள் இருக்காது, இதுல ஓட்டினா ஒரு நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு ப்ரோ. அப்புறம் இந்த வண்டியோட ஆக்சலரேஷன், டாப் ஸ்பீட், பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. 120 போகும் ப்ரோ, ஒரு ஆவரேஜா. ஆக்சலரேஷன் நல்லா டிராஃபிக்லாம் இருக்கும், டக்குன்னு முறுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி போகுதா? கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஆனா மண்ணுல ஓட்டுற ஃபீல் வர மாட்டேங்குது ப்ரோ. மண்ணுல ஓட்டினா நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. அதாவது ரோட்ல ஓட்டுறத விட மண்ணுல ஓட்டுனா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஸ்பீடா இருக்கு. ஆமா ப்ரோ. அப்புறம் வந்து லாங் ரைட்ஸ் அதுக்கு தான் எடுத்துருக்கீங்க. நீங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அது எப்படி கம்ஃபர்ட்டா இருந்துச்சா? இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் போயிருந்தேன் ப்ரோ. ஊட்டி போயிருந்தேன், கேரளா போயிருந்தேன், மைசூர் போயிருந்தேன். ஒரே ஸ்ட்ரெச்சா? ஓ சூப்பர். அப்ப உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ப்ரோ. அந்த கை வலிக்குது, முதுகு, கழுத்து, அதெல்லாம் நோ ப்ராப்ளம் ப்ரோ. நல்லா சோஃபால உட்கார்ந்து போற மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்தீங்க ப்ரோ. அப்புறம் அம்மா இல்ல லேடிஸ் யாராச்சும் உட்கார வச்சிங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னாங்க. எங்க மம்மி மட்டும் தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னாங்க. எங்க டாடி ஓட்டல வண்டி, எங்க கிராண்ட் மதரும் ஓட்டல. சிஸ்டருக்கு பிடிச்சிருக்கு வண்டி. ஓகே, அவங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. அம்மா உட்காரும்போது நல்லா இருந்துச்சு, சிஸ்டருக்கும் கரெக்டா இருந்துச்சு. ஆமா ப்ரோ. இப்போ இந்த பைக் ஹைட், இது வந்து உங்க ரைடிங் ஸ்டைலுக்கு சூட் ஆகுதா? எனக்கு செட் ஆகும் ப்ரோ, ஆனா வேற யாருக்கு செட் ஆகாது. அப்போ ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு இது நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஆஃப் கோர்ஸ் ப்ரோ. ஆனா ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு இதுலயே சின்ன மாடல் இருக்கு, சின்ன மாடல் அது யூஸ் பண்ணி ப்ரோ. அப்புறம் வந்து இதுல வந்து லாங் டிராவல் சஸ்பென்ஷன் இருக்கு. இது வந்து குண்டு குழியில விட்டு எடுக்கும் போது அது எப்படி நல்லா சஸ்பெண்ட் ஆகுதா உங்களுக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. அந்த வேற வண்டினா ஏத்திட்டு இறக்கறதுக்கு ஒரு அது தெரியாது, ஆனா இதுல ஏத்துறதும் தெரியாது, இறக்குறதும் தெரியாது. அதாவது அந்த சஸ்பெண்ட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓஹோ, அது வந்து இதுல வந்து தெரியறது இல்ல, நல்லா இருக்கு அப்படிங்கிறது ப்ரோ. இதுல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, நமக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் எது? இது ஆஃப் ரோடு ஃபீச்சர் ப்ரோ. அதுல வேலி அந்த இது மாதிரி எல்லாம் இருக்கு ப்ரோ. ஓஹோ, இதுல வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. சிட்டி அண்ட் ஹைவேஸ் ரெண்டுலயுமே ஓட்டிருக்கீங்க. மைலேஜ் எவ்வளவு கிடைக்குது ஆவரேஜா? இங்க சிட்டில ஓட்டினா ஒரு 30 கிடைக்கும் ப்ரோ. 30 கிடைக்கும். லாங்லாம் போனோம்னா ஒரு 35 கிடைக்கும். அது நம்ம ரைடிங் ஸ்டைலை பொறுத்து. ப்ரோ, இப்போ வந்து மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் காஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோ அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஓகே, பெருசா செலவு பெரிய செலவெல்லாம் இருக்கு. ஹிமாலயனோட அவ்வளோ செலவெல்லாம் இருக்காது, அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி செலவு வரும். அதோட இது மெயின்டெனன்ஸ் கம்மி தான். இப்போ நீங்க லாஸ்டா விட்ட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு வந்துச்சு? 5000 வந்துச்சு. 5000 வந்துச்சு.
நீங்க கண்டிப்பா ஆஃப் ரோட்ல ஓட்டிருக்கீங்க. அந்த டைம்ல ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் இஷ்யூ, நட்டு அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வரல ப்ரோ. அப்படி பர்ஃபெக்டா தான் இருக்கு. பர்ஃபெக்டா இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் இந்த பைக்ல ஏதாவது எக்ஸ்ட்ராவா நீங்க வாங்கி போட்டீங்களா ஆக்சசரிஸ், இல்ல மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணீங்களா? இது கொஞ்சம் டீவுக்கு தான் எடுத்திருக்கேன். டீவ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அதனால இப்ப வந்து ஸ்டாக்கா தான் இருக்கு. ஸ்டாக்கா இருக்கிறதே இவ்வளவு மாசா இருக்கு. அப்ப மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா இன்னும் வேற லெவலா மாறிடும். அப்புறம் 6 monthsக்கு முன்னாடி பைக் எடுத்தீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். இப்ப பைக் எடுத்து 6 months ஆச்சு. அந்த தாட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, அப்ப இருந்ததுதான் இப்பயும் இருக்கு. இப்போ இருக்கு. எந்த ஒரு ஏற்றமும் இறக்கமும் இல்லை. ஓகே, சூப்பர். அப்புறம் மத்தவங்களுக்கு இந்த பைக் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஹைட்டா இருக்கவங்க ரெஃபர் பண்ணலாம் ப்ரோ. ஹைட்டா இருக்கவங்களுக்கு சூட் ஆகும். கரெக்டா இருக்கும் ப்ரோ. ப்ரோ இந்த பைக்ல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இன்ஜின் கொஞ்சம் பவரா கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ஓகே, கொஞ்சம் அண்டர் பவரா ஃபீல் பண்றீங்க. அந்த கியர் தான் ப்ரோ கொஞ்சம், அது கியர் அது அப்பப்போ அதாவே மாறிக்குது. அதாவே நியூட்ரல் பைக். அதாவே நியூட்ரல் ஆயிக்குது. அது ஹிமாலயன்லயும் ப்ராப்ளம் இருக்கு, இதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப வந்து கியர் பாக்ஸ் லைட்டா வேலை பண்ணி என்ஜின்லயும் கொஞ்சம் பவர் கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்க எடுத்த ஷோரூம்ல தான் மேக்ஸிமம் சர்வீஸ் விட்டுருப்பீங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சதா, ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்களா, என்ன மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்க கரெக்டா நல்லா தான் ப்ரோ பண்ணாங்க. ஓகே, அந்த சர்வீஸ் முடிஞ்சிட்டு அந்த ப்ராப்பரா எது மாற்றி இருக்கும் எல்லாமே கரெக்டா சொன்னாங்க. எல்லாமே கரெக்டா, சப்போர்ட் நல்லா இருக்கு. சப்போர்ட் நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஓவராலா இந்த பைக் பத்தின உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. நீங்க இந்த பைக் எடுக்கலாம், கம்ஃபர்டபுளா இருக்கும். லாங் போக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். ஹைட்டா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த லாங்கா ஷார்ட்டா இருக்கவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆனா ஒரு கால் மட்டும் தான் எட்டும். லாங் ரைடு போறதுக்கும் நான் இப்போ ஒரு 1500 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன். பைக்ல போன மாதிரி அந்த ஃபீலே இல்லை. ஒரு நல்ல ஒரு குதிரையில கந்து போற மாதிரி ஒரு குட் ஃபீலா இருந்துச்சு. ப்ரோ பிரேக்கிங் பத்தி சொல்லுங்க. பிரேக்கிங் குட் ப்ரோ, நல்லா இருக்கு, டீசென்ட்டா இருக்கு. ரெண்டு பக்கம் டிஸ்க் இருக்கு. ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, மூட்லாம் இருக்குது. ஆஃப் ரோட் இருக்கு, வேலி இருக்கு. ஓகே, நார்மல் ரோட் இருக்கு. ப்ரோ அப்புறம் சிட்டில ஓட்டும் போது டிராஃபிக்ல எல்லாம் கண்டிப்பா ஓட்டுவோம். அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு ஹேண்ட்லிங்க்கு? அது 1 வீக் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ப்ரோ. ஓகே, ஆனா அது பழக அது கரெக்டா இருந்துச்சு, ஈஸி ஆயிடுச்சு ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் பழகும் போது எந்த விஷயமும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ப்ரோ. ஹெட்லைட்ஸ் வந்து நைட் டைம் வந்து விசிபிளா இருந்துச்சா இல்ல கம்மியா இருக்கா? இது அந்த சின்ன மாடலோட இது ஓகே தான் ப்ரோ. இதுல கொஞ்சம் நல்லா இது பண்ணிருக்காங்க ப்ரோ. அப்ப ரோட்ல போகும்போது பப்ளிக் வந்து அட்டென்ஷன் எப்படி? நல்லா எல்லாரும் பாக்குறாங்க. இது என்ன பெருசா இருக்குனால எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்ன இது வித்தியாசமான வண்டியா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதனால உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு? ஹாப்பியா இருக்கு ப்ரோ. ப்ரோ அப்புறம் வந்து இதுல வந்து டுவல் பர்பஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் கேள்விப்பட்டது எப்படின்னா நார்மல் ரோட்ல ஓட்டினா சீக்கிரமா தேஞ்சிரும் அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா ப்ரோ, தேஞ்சிருது சீக்கிரம் இதாயிரும். அது மைனஸா தான் பாக்குறீங்களோ? ஆனா முன்னாடி டயர் ஓகே, ஆனா பின்னாடி டயர் மட்டும் தான் கொஞ்சம் டக்குன்னு தேஞ்சிருது ரோட்ல. அப்புறம் வந்து ப்ரோ என்ஜின்ல இருந்து ஹீட் அடிக்குதா உங்க காலுக்கு லாங்ல போனப்ப? இல்ல ப்ரோ, கம்ஃபர்டபிளா தான் இருந்துச்சு. 100 மேல 110 மேல நல்ல ஸ்பீடா போகும்போது வைப்ரேஷன் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? அதெல்லாம் இல்ல ப்ரோ. என்ஜின் நாய்ஸ் அதெல்லாம் குட்டா இருக்கு ப்ரோ. எதுவுமே பிரச்சனை அந்த மாதிரி இல்ல. சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா குட்டா இருக்கும். நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணி டெய்லி எந்திரிச்சு இந்த ஏர் செக் பண்றது, ஆயில் இருக்குதா, அந்த செயினுக்குலாம் லூப் அடிச்சிட்டு கரெக்டா வச்சிருந்தா கரெக்டா இருக்கும் ப்ரோ. அதனால நம்ம கரெக்டா நம்ம கையில தான் இருக்கு பைக் நல்லா லாஞ்சிவிட்டியா வர்றதுக்கு. மக்களே, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரோட்ட ரஹீம் ப்ரோட்ட கேட்டேன். அவரும் வந்து அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டாரு. நாங்க 2 பேரும் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, நாங்க வந்து கண்டிப்பா இது பண்ணுவோம். நான் ரஹீம் ப்ரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே பின் பண்ணிருக்கிறேன். அவர்கிட்ட நீங்க டைரக்டா கேட்டுக்கலாம் எந்த டவுட் இருந்தாலும். நம்ம மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோல மீட் பண்ணுவோம். Until then, your Rahim and Gaurav signing off. Ride safe and peace out. The day of reckoning's here. The sound of deafening fear.